இந்த லெனின் இவர் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ரொம்ப சாத்தானால் பீடிக்கப்பட்டு, பிசாசின் ஆவினால வஞ்சிக்கப்பட்டு, என்ன சொல்றதுன்னா, ஒரு வயதுக்கு தகுந்த மதிப்ப கூட என்னால கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமானவராக, மட்டமானவராக இப்பொழுது வலைதளங்களிலே அவருடைய செயல்பாடு இருக்கிறது. கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த மாரியாவது நடந்துக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே அவர் ரட்சிப்பை இழக்க முடியாது. ஒரு முறை நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம்னா, அந்த ரட்சிப்பையே நம்ம இழக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவன் வந்து மறுபடியும் மறுபடியும் போய் ஆண்டவர்ட்ட பாவ அறிக்கையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, முக்காலத்து பாவத்தையும் கடவுள் மன்னிச்சுட்டாரு. இப்படின்னு ஒரு தவறான உபதேசத்தை அவர் செய்து கொண்டு வந்தார். அப்ப நானும் சரி, என்னைப் போன்ற சில சகோதரர்களும் சரி, அவருக்கு வசனத்தின் அடிப்படையில விளக்கங்கள குடுத்தாங்க. அப்பயும் அவர் மனம் திரும்பல. அந்த குருட்டு போதனையே மக்களுக்கு போதிச்சுட்டு இருந்தாரு. அந்த குருட்டு போதனையை விசுவாசிக்க சில மக்கள் இருந்தாங்க. அது எப்படி என்ன இதெல்லாம் நம்ம எவ்வளவு விளக்கினாலும் கூட புரிந்து கொள்ள முடியாதபடி இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, நேரடியா அவருடைய வாழ்வியல் மூலியமாகவே அந்த உபதேசம் தப்பு என்று எல்லாருக்கும் புரிய வைத்து விட்டார். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாக வேதத்தை விசுவாசிக்காதபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடி, இன்னைக்கு வந்து பைபிள குறை பேசிட்டு அலைகிற ஒரு மட்டமான புத்தி உள்ளவரா இன்னைக்கு மாறி போயிருக்கிறாரு. இப்ப அவர் வச்ச அந்த கேள்விக்கு நேரா வந்துடுறேன். இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு பட்டியல் இருக்கு பாத்தீங்களா? அதாவது மத்தேயு இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச பட்டியலை பதிவிடுகிறார். அதே போல லூக்காவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச பட்டியலை பதிவிடுகிறார். இந்த 2 விஷயத்திலையும் நிறைய முரண்பாடு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக காண்பிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த மத்தேயுவும் லூக்காவும் நிறைய முரண்பட்ட கருத்தை வைத்து இயேசுவை மேசியா என்று யூதர்களுக்கு பொய் தகவலை பரப்பியிருக்கிறாங்க. அதுல பாருங்க ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரம் என்று வேதத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக இதை எடுத்து வைக்கிறார். இப்ப எங்கேயாவது வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் என்று வசனம் இருக்கிறதா பைபிளிலே அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்குமே இல்லை. இப்ப நல்லா கவனிங்க. இனத்தால் அப்படின்னு சொல்ற வார்த்தை இதை நான் எபிரேய பைபிள்ல எடுத்து பார்த்தேன். அது என்னவா இருக்குது அப்படின்னு சொந்தக்காரர் அப்படிங்கிற வார்த்தை தான் அங்க இருக்குது. உண்மையிலேயே அங்க இனத்தால் என்கிற சொல்ற வார்த்தை கோத்திரத்தை குறிக்கவில்லை. சொந்தக்காரர் அப்படின்னா சொந்தக்காரி எலிசபெத் வந்து உனக்கு சொந்தக்காரி அல்லது ரத்த சம்பந்தப்பட்ட உறவு என்று அதை எடுக்க முடியும். சரி, இந்த கருத்து எங்க ஆரம்பித்தது, யார் அந்த கருத்தை முன்ன வச்சா, எப்ப முன்ன வச்சா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை நான் வந்து வெப்சைட்ல நான் அலசி பார்க்கும்போது இந்த ஒரு பெரிய பொய்யை எந்த நூற்றாண்டிலே இவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க கேட்டீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்திலிருந்து வந்திருக்க முடியும் என்கிற பொய் கருத்தை பரப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். குருடன், பிறவிலேயே குருடனாய் இருந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றான்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படிங்கிறாப்புல. அப்ப ஒரு குருட்டு பயலுக்கு கூட இயேசுவானவர் தாவீதின் குமாரன் என்பது தெரியுது. ஆனா இந்த குருடனாகிய லெனினுக்கு இயேசு எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்னு தெரியல. உழப்பிக்கிட்டு நிற்கிறார்.